யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM அண்ட் SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். அருமையானவர்களே, NGPM என்ற நிறுவனத்திற்கு ATG எக்ஸப்ஷன் பெற்றிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய காணிக்கைகளுக்கு நீங்கள் வரி விலக்கு பெற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி லூக்கா 24வது அதிகாரம் 46, 47, 48 பகுதிகளில் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகமெங்கிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் சொல்லப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அது உலகத்திற்கு முடிவு வரும் என்று சொன்னார். இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்த மிஷனரி அமைப்பு இயங்குகிறது. இது எந்த ஒரு சபைக்கோ இல்லை என்றால் தனிநபருக்கோ சொந்தமானதல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொந்தம். அதே சமயம் அனைத்து சபை கிறிஸ்தவர்களையும் ஒரு மிஷனரி தரிசனம் கொடுத்து நம்முடைய பாரத தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 165 மிஷனரிமார் இந்தியாவிலேயும் நேபாள் நாட்டிலேயும் தங்கியிருந்து 138 விதமான மக்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்கிற நற்செய்தி அறிவிக்கிறோம். இதன் விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 2340 பேர் திருமுழுக்கு மூலம் நாங்களும் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். சுமார் 340 கிராமங்களிலே ஆராதனை நடக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே 14 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரு 6 இடங்களிலே கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதிவாசி விசுவாசிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறது என்று சொல்லி அருமையானவர்களே 4 இடத்துல விடுதி நடத்துகிறோம். ஒரு விடுதியில் 210 குழந்தைகள் படிக்கிறார்கள். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. அதே போல் ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. ஏராளமான மிஷனரிமார் ஆதிவாசி குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். நாம் வாழ்கிற காலம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புவோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 15:10 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற இந்த மிஷனரி பணியில் கரங்கொடுங்கள். எந்த ஒரு வெளிநாட்டினவர்களுடைய உதவியும் தேடாதபடி ஒவ்வொரு இந்தியர்களையும் இயேசுவுக்காக எழுப்புகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தின் ஊழியங்களை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள ஆத்மாவே தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். அதோடு கூட ஏராளமான கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம நாட்டில் இன்னும் 5 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. ஆகவே ஆலயம் கட்டுவதற்காக ஒரு காணிக்கை பெட்டிகளை நாங்கள் கொடுக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வீட்டில் பிறந்தநாள், பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்கள், திருமண காரியங்கள், வீடு கட்டுகிற காரியங்கள் நடக்கும்போது கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு சிறப்பான பங்குகளை எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டுவதற்கு இந்த காணிக்கைகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களோடு நாம் தொடர்பு வைக்கவில்லை. அதோடு கூட நாம் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் விசுவாசிகள் தங்களுடைய வருவாயை பெருக்கிக்கொள்வதற்காக ஒரு சுய வேலைவாய்ப்பு திட்டமாக ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மிஷனரிமாரோடு கூட இருந்து ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். போன வாரத்திலே நாங்கள் ராஜஸ்தானில் இருக்கும்போது ஒரு சகோதரி, என்னுடைய கணவர் இருதயத்தில் ஒரு பலவீனத்தோட மருத்துவமனையில் இருக்கும்போது என்னுடைய கணவருக்கு சிகிச்சை செய்வதற்கான பலன் கிடையாது, நீ அவரை எதிர்பார்க்காத, அவர் மரித்து போய்விடுவார் என்று சொல்லி சொன்னார்கள். என்னாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு இரக்கமுள்ளவர், அவர்கிட்ட போய் நின்னா நிச்சயமாக வாழ்வு தருவார் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட தான் போய் நின்னேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர் இறங்கினார். இங்கே என்னுடைய கணவர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி அவரை காட்டினார்கள். அருமையானவர்களே, இப்படி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை, அற்புதத்தின் தேவனை நம்முடைய நாட்டிற்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட எங்களுடைய யூடியூப் மூலமாக எங்களுடைய செய்திகள் எல்லாம் வருகிறது. நம்பிக்கை டிவியிலே செய்திகள் வருகிறது, தொடர்ந்து பாருங்கள். அருமையானவர்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சவுத் இந்தியன் பேங்க்
அக்கௌண்ட் நம்பர் 088607300000169. ஐஎஃப்எஸ் கோட் SIPL 00000886. எங்களுடைய அலுவலகம் சென்னை பாடியில் இருக்கிறது. எங்களோடு தொடர்பு கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் உங்களோடு கூட உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்கிற பொருளில் சில குறிப்புகளை நான் பகிர்ந்து முடிக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாகிய எலிசா அவருடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது திடீரென்று சொல்லி சீரிய படை வீரர்கள் அந்த வீடு முழுவதும் நிரப்பி விடுகிறார்கள். என்ன காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் நாட்டில் அன்றைய தீர்க்கதரிசி ஒரு தகப்பனாக, ஒரு குதிரை வீரராக, ஒரு ஆசாரியராக, ஆண்டுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவராக எலிசா தீர்க்கதரிசி இருந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கிற வேளையில் சீரிய அரசன் அடிக்கடி தன்னுடைய படைகளை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் நாட்டை சின்ன பின்னமாக்குவதற்கு திட்டமிடும் போது இந்த தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலின் அரசருக்கு என்ன சொல்வார்? சீரிய அரசன் உனக்கு விரோதமாய் விதமான சதி திட்டங்களை தீட்டி படைகளை திரட்டி வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே நீ எச்சரிக்கையாரு, அங்கே போகாதே இங்கே போகாதே என்று சொல்லி இஸ்ரவேலின் அரசரை வழிநடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் சீரிய அரசன் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து கேட்கிறான், நாம் இங்கே என்ன திட்டமிட்டாலும் உடனே அது இஸ்ரவேல் அரசனுக்கு தெரிந்து விடுகிறதே, நம்மிடத்தில் யாராவது அப்படி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கும்போது அங்கே உள்ள மற்ற படை அதிகாரிகள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா அப்படி கிடையாது, அங்கே ஜீவனுள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுளுடைய தீர்க்கதரிசி எலிசா அங்கே இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் அந்த அரசருக்கு சொல்லிவிடுகிறார், இதுதான் நடக்குன்னு சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவருடைய கண்களுக்கு மறைவாக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அவரும் உங்களுக்கு எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லும்போது, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் நாட்டையே அன்றைக்கு பாதுகாக்கும்படி வேதம் சொல்கிறது, பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இது முதல் ஆதரவாக இருப்பார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார். அருமையானவர்களை, இதை புரிந்து கொள்ள முடியாத அந்த சீரிய அரசன் உடனடியாக அந்த தீர்க்கதரிசியை பிடித்து வாருங்கள், அவரை நாம் கொண்டு விடுவோம் என்பது போல ஆட்களை அனுப்பி வைக்கிறார். அங்கே ஆட்களை அனுப்பி வைக்கிறார். எலிசா தீர்க்கதரிசனுடைய உதவியால் அந்த படை வீரர்களாம் பார்த்த உடனே அப்படியே பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ளே போகிறான். ஐயோ, சீரிய அரசன் தன்னுடைய படை வீரர்களாம் அனுப்பிவிட்டானே, நாம் ஒருவர் தானே இங்கே இருக்கிறோம், இங்கிருந்து நான் தப்பவே முடியாது என்று சொல்லி வேதனையோடு கூக்குரலோட ஆரம்பிக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பல நேரங்களில் உங்களை விரோதிக்கிறவர்கள் இப்படி சுற்றிலும் உங்களை மூடி உங்களை எந்த காரியத்தையும் செய்ய விடாதபடி முடக்கக்கூடும். வேதம் சொல்கிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை மேல் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும்படி அவர் இரவும் பகலும் தூங்குவதில்லை. சங்கீதம் 121 வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறார் என்று சொல்லி. இப்படி அக்கறையோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். இங்கே இந்த எலியா இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய உதவியாளன் அந்த படை வீரர்களை எல்லாம் பார்த்து ஒரு பயத்தோடு கூட தீர்க்கதரிசி ஓடுற, ஐயோ நம்ம என்ன செய்வோம், நம்ம இனி தப்பவே முடியாத அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். என் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மிலே பலர் கண்கள் இருந்தும் அந்த கண்களிலே விசுவாச பார்வை பார்க்காதபடி தேவையற்ற காரியங்களை பார்த்து நம்மை நாமே முடக்கி கொள்ளுகிறோம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நம்முடைய எதிரியானவன் மிகுந்த பலத்தோடு இருக்கிறது போல பல நேரங்களில் சத்துரு மற்றவங்க கூட நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ அவன்கிட்ட மோதாத, அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, அவனை பகைச்சு நீ வாழ முடியாது என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரையும் பகைக்கணும், யாரோட சண்டை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவ சத்தம் கிடையாது. மாறாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக
எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறவர்களாக தான் நீங்கள் இருக்க வேண்டும். இப்படி இருக்கையில் உங்களை ஒருவன் அழித்து விட வேண்டும், உங்களை மேற்கொள்ள வேண்டும், வாழ விடக்கூடாது என்று சொல்லி திட்டமிடுவார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியாது. தேவன் விடமாட்டார். அருமையானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் இந்த எலியா தீர்க்கதரிசனுடைய உதவியாளுடைய கண்களை திறக்கிறார். திறந்து பார்க்கிறார். எங்கு பார்த்தாலும் அக்னிமயமான குதிரை வீரர்கள் உருவின பட்டயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எலிசா சொல்றாரு, மகனே நீ பயப்படாத, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் மிக அதிகமானவர், அவர் சர்வ வல்லவர். அருமையானவர்களே, நாங்கள் மிஷினரி பணியில் இருக்கிறோம். பல நேரங்களில் ஏராளமான அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். இப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எங்களுடைய மிஷினரிமார் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்துவிட்டு திரும்ப வரும்போது எப்படி திரும்ப போகிறதுன்னு சொல்லி அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் தெரியவில்லை. ஆகவே இந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது மாட்டிக்கிடுவோம்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி இங்கேயே தங்கியிருப்போம்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே அவங்க தங்கியிருக்காங்க. சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைகள் அமைதியாக படுத்து விட்டார்கள். 2 வாலிபர்கள் இந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்து இவர்களை எப்படியாவது சீரழிக்க வேண்டும், காட்டுக்குள்ள நல்லா மாட்டினாங்கன்னு சொல்லி 2 வாலிபர்கள் இவர்களை பின்தொடர்ந்து போனவங்க நடந்து வர்றதை பார்த்தாங்க. இப்போ திடீர்னு ஆள் இல்லை, ஆனால் கண்களை திறந்து பார்த்தா தெரியுது, உருவின பட்டயத்தோடு தேவதூதர்கள் இங்கே அங்கே உலாவி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வெளிச்சத்தில் இந்த 2 பிள்ளைகளும் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, காலை ஆனது, பிள்ளைகள் முழித்து சந்தோஷத்தோடு அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த 2 வாலிபர்களும் பின்தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு போய், அம்மா நேற்றைக்கு நாங்கள் உங்களை இப்படி ஒரு தவறான எண்ணங்களோடு வந்தோம், ஆனால் அப்படி ஒரு காட்சியை பார்த்தோம், எவ்வளோ பிரகாசமான உடை அணிந்து உருவின பட்டயத்தோடு எங்களை பக்கத்தில் போனாலே வெட்டி நசிக்கிறவங்க போல இருந்துச்சு, அதனால் நாங்கள் வரவே இல்லை, யாருமா அது, எங்கேருந்து வந்தாங்கம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், எங்களை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பராமரித்தார். வேத வசனங்கள் எல்லாம் அந்த மகனுக்கு அந்த 2 சகோதரர்களுக்கும் விலக்கி காட்டின பின்பு அந்த 2 பேருமே நாங்களும் என்னை இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி அருமையானவர்களே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட பார்க்கிற கண்களை நமக்கு வேண்டும். சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, சத்துருக்களின் கைகளுக்கும் துன்பப்படுத்தருடைய கைகளுக்கும் கர்த்தரனை தப்புவிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆகவே உங்களை தப்புவிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 85:12 எழுதியிருக்கு, கர்த்தர் நன்மையானவைகளை மட்டும்தான் தருவார் என்று சொல்லி. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதையும் பார்த்து பயப்படாதிருங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த விசுவாசத்தோடு கூட வாழுங்கள். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எப்படி எலியாவுக்கு விரோதமாக எழும்பி வந்த திரள் கூட்டமான படை வீரர்களுக்கு விலக்கி காத்தாரோ, அதே போல உங்களுடைய குடும்பங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம், பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகள் என்று சொல்லி எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் சுகந்தாரும் சமாதானம் தாரும். இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், பயங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எப்படி சீரிய அரசன் பெரிய படைகளோடு கூட உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே ஒரு பெரிய தூதர்கள் கூட்டத்தை நிறுத்தி வைத்திருந்தீரோம், எப்படி அந்த மிஷினர்களை பாதுகாக்கும்படி தூதர்களை நிறுத்தி வைத்திருந்தோம், அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலேயும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு, தொழில் ஸ்தலங்களே அப்படிப்பட்ட பாதுகாப்பு, வீடுகளில் அப்படிப்பட்ட பராமரிப்பு தங்கியிருக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய பிரசன்ன நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?